சத்தியமங்கலத்திலிருந்து கோத்தகிரி போகக்கூடிய இந்த ரூட்டு ரொம்பவும் வித்தியாசமான ஒரு பாதையை நம்ம கடந்து கோத்தகிரி போய் சேர்ற மாதிரி இருக்கும். வழக்கமான பாதையாக இல்லாமல் இது போகிற வழிலாம் காட்டை கடந்து அதுக்கப்புறம் மலை ஏறி அதுக்கப்புறம் டீ எஸ்டேட் வழியாக நம்ம கோத்தகிரியை போய் ரீச் பண்ணுவோம். பொதுவாக ஊட்டிக்கு நம்ம நார்மலாக போகக்கூடிய குன்னூர் ரூட்லேருந்து கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட ரூட்டாக இந்த கோத்தகிரி ரூட் இருக்கும். பொதுவாக இந்த ரூட்டில் குன்னூர் ரூட்டை விட கொஞ்சம் அதிகப்படியான ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோப்பாகவே இந்த ரோடு ஏறும். அது மட்டும் இல்லாமல் இது போகிற வழியெல்லாம் வனவிலங்குகள் அதிகப்படியாக இங்கே காணப்படுறதுனால நாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா யானைகள் இங்கே அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் ரொம்ப சீனிக்காக இருக்கும். நிறைய டீ எஸ்டேட்டை கடந்து நம்ம போகிறதுனால பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சத்தியமங்கலத்திலிருந்து காலை 5:45க்கு புறப்பட்ட நம்மளுடைய பேருந்து பயணம் சத்தியமங்கலத்திலிருந்து கிளம்பி பவானிசாகர், சிறுமுகை, மேட்டுப்பாளையம் வழியாக கோத்தகிரியை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 3 மணி நேரம் டைம் ஆச்சு. நம்ம ஒரு 9 மணி போல் தான் நம்ம கோத்தகிரியை அடைஞ்சோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.